இந்தியா கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திருச்சி சிவாவை நிறுத்த திட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்தியா கூட்டணி சார்பாக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திருச்சி சிவா நிறுத்தப்படலாம் என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றனவே, என்ன விவரம்? நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணன் தங்களுடைய வேட்பாளர் என அறிவித்தது. அதைத் தொடர்ந்து இன்று எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தனது வேட்பாளரை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த சமயத்திலே காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆலோசனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவும், தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் என ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், அதன் அடிப்படையிலே மிகவும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தலாம் எனவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இது பிற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பின் அடிப்படையிலே விரைவிலே இறுதி செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்தார்கள். அவர்களுடைய தகவல் படி சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிரிவு ஆகியவற்றுடன் தற்போது ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக திருச்சி சிவா குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி சிவா 3வது முறையாக தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அவர் திமுக தவிர பிற கட்சிகளிடையும் டெல்லியிலே மிகவும் பிரபலமானவர். எல்லா கட்சிகளின் தலைவர்களுடனும் சுமூகமாக பழகக்கூடியவர். அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவாக இருந்தாலும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சிகளின் தலைவர்களுடன் சுமூகமாக பழகக்கூடியவர். அதே போல நாடாளுமன்ற வளாகத்திலே எதிர்கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் ஆகியவற்றில் எப்போதும் கலந்து கொள்பவர். ஆகவே அவரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என முனைப்புடன் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி வருகின்றன. கணபதி, இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணி சார்பாக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திருச்சி சிவா நிறுத்தப்படலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதற்கான வாய்ப்புகள் முதல்ல இருக்குதா? திருச்சி சிவாவை நிறுத்துவது என்பது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பம் தான். காரணம், எம்ஜிஆரை நிறுத்தும் போது இயல்பாக எழுகிற கேள்வி என்னவென்றால், தமிழர் என்பதற்காக திமுக அவருக்கு ஆதரவு தருமா தராதா என்பதுதான். திமுக ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. காரணம், அகில இந்திய அரசியலில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக்கப்பட்டார். அப்போது அவர் எம்பி கிடையாது. அவர் நந்தியால் தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது காங்கிரசுக்கு பரம எதிரியான தெலுங்கு தேசம், என்டிஆர் தலைமையிலான தெலுங்கு தேசம் அவருக்கு ஆதரவு கொடுத்தது. தெலுங்கு பிட்டா, தெலுங்கின் மகன் என்று சொல்லி பிரதிபா பட்டேல் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது பரம எதிர்கட்சியான சிவசேனா ஆதரவு கொடுத்தது. பால் தாக்கரே தலைமையிலான சிவசேனா. காரணம், மகாராஷ்டிராவின் மகள் என்றுதான் சொன்னார்கள். இதே மாநில அரசியல் வருவதிலே தவறில்லை. அகில இந்திய அரசியலோடு எப்போதுமே மாநில அரசியல் ஒத்துப்போக வேண்டும் என்பதில்லை. ஆனால் சிபிஆருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக ஏற்படுகிற தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்கு, அரசியல் தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்கு திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கு இந்தியா கூட்டணி முன்வருமையானால் அது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பமாகத்தான் இருக்கும். பொதுவாக பார்த்தால் எம்பிக்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது சிபிஆர் அவர்கள் வெற்றி என்பது அது கல்லியில எழுதப்பட்ட எழுத்து. கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் இதுல இருக்கிற அரசியல், பாரதிய ஜனதா ஒரு அரசியல் செய்கிறது. பொது வேட்பாளர் என்று சொன்னாலும் அவர்கள் மனதிலே இருப்பது அரசியல் தான் என்பதை எதிர்கட்சிகள் சார்பாக உணர்த்துகிற ஒரு வேட்பாளராக திருச்சி சிவா நிறுத்தப்படலாம். திருச்சி சிவாவுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் அவர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ்நாட்டிலே திமுகவுக்கான அரசியல் திருப்பமாக இருக்கும். அதுபோக இந்தியா கூட்டணியிலே திமுகவுக்கான உச்சபட்ச அந்தஸ்து உறுதியாகும். திமுக சொல்வது இந்தியா கூட்டணி கட்சிகள் கேட்கின்றன என்கிற அந்த அந்தஸ்து உருவாகும். உறுதியாக என்ன நிலைமை என்று நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பமாக நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணி சார்பில் திருச்சி சிவா முன்மொழியப்பட்டால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஆதரவு எப்படி இருக்கும்?
இதே கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், யார் நிறுத்தப்பட்டாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை, அது நன்றாகவே தெரிந்த விஷயம்தான். ஒரு காலகட்டத்திலே அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட அப்துல் கலாமுக்கு ஆதரவு. தமிழ்நாட்டில இருந்து திமுக, அதிமுக 2 கட்சிகளும், காங்கிரஸே கூட ஆதரவு தான். பிஜேபி வேட்பாளராக இருந்தாலும் அப்துல் கலாம் அவர்கள் கட்சி சாராதவர், அவர் பெரிய விஞ்ஞானி, இதெல்லாம் வைத்துத்தான் எல்லா கட்சிகளும் ஆதரவு தந்தனர். ஆனால் இடதுசாரிகள் அப்படி ஆதரவு தரவில்லை. அவர்கள் திருமதி லட்சுமி அவர்களை நிறுத்தினார்கள். டோக்கன் வேட்பாளர் தான், வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அப்துல் கலாமே கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த வேட்பாளராக தான் நின்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அதாவது 2002 காலகட்டம். அதற்கு பிறகு அவர் ரீ எலெக்ஷன் என்று வரும்போது பிற கட்சிகள் அதற்கு ஆதரவு அளிக்கவில்லை, திமுக கூட ஆதரவு அளிக்கவில்லை. எனவே அவர் தேர்தலில் போட்டியிடாமல் தான் ஒதுக்கி கொண்டார். இப்படியான வாய்ப்புகள் உண்டு, அகில இந்திய அரசியலிலே வாய்ப்புகள் உண்டு. திருச்சி சிவாவை ஒரு காமன் கேண்டிடேட்டாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். திருச்சி சிவாவை இந்தியா கூட்டணி துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் சரி, மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் எதிரணியில் திருச்சி சிவா நிறுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது தகவலாக தான் இருக்கிறது, ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. திருச்சி சிவா 3 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறார். அவருக்கு அரசியல், மற்ற கட்சி அரசியல், தேசிய அரசியல் மற்றும் ராஜ்யசபா நடத்தக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய மோஷன் என்னென்ன இருக்குது, டிபேட் பண்ணும், அதெல்லாம் ரூல்ஸ் நன்றாக தெரிந்தவர். ஆக மொத்தம் திருச்சி சிவா நல்ல கேண்டிடேட். அவர் ஒரு அருண்ஜேட்லி மாதிரி அனைத்து கட்சிகளிடம் தொடர்பு வைத்திருப்பவர், பிரணாப் முகர்ஜி மாதிரி அனைத்து, சரத்பவார் மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கிறவர். திமுகவின் முகமாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா வரவேற்கத்தக்கது. ஆனால் சமாஜ்வாதி கட்சியுடன் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் அதை மறுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஒன்றே ஒன்று புதிய தலைமுறை நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது, இதே திருச்சி சிவாவுக்கு போட்டியிட்டால், ஒருவேளை அவர் போட்டியிட்டால் அது 2026 சட்டசபை தேர்தலில் பிரதமர் அதை வைத்துக் கொண்டு திமுகவிற்கு ஒரு நெருக்கடியை தருவார். பொது பிரச்சாரங்களில் ஒரு தமிழன் திருவண்ணத்து எதிர்த்து போட்டியிடுகிறீர்களே என்று கேட்பார். ஒன்று. அது தவிர இதே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஐயா கருணாநிதியினுடைய 100 காயின் வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்தார். அதற்கு மரியாதை தந்தார்கள். மத்திய அரசாங்கம் மரியாதை தந்தது. அதே ராஜ்நாத் சிங் இன்று மு.க. ஸ்டாலின் பேசிய பிறகு திருச்சி சிவாவை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் திமுகவிற்கு. கடந்த சில தினங்களாக பெரியசாமி வீட்டில் ரெய்டுகள்லாம் நடக்கிறது. அதையெல்லாம் ஒரு வைத்து பார்த்தால் திருச்சி சிவாவை போட வேண்டும் என்று திமுக முன்மொழிந்தால் காங்கிரஸ் அதை வரவேற்குமா? அவர் இந்தி கூட்டணியோட கேண்டிடேட்டா அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக வர்சஸ் பிஜேபி கேண்டிடேட்டா என்ற ஒரு திருப்பம் வரும். அகில இந்திய பிரச்சனைகளில் ஆபரேஷன் சிந்தூருக்கு நான் ஊர்வலம் நடத்தினேன் என்றெல்லாம் மாற்றாட்டிக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சி சிவாவை போட்டியிடுவதன் மூலமாக திமுகவிற்கு ஏற்கனவே வட இந்தியாவில் இந்து விரோத கட்சி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அதையும் தவிர ஹிந்தி விரோத கட்சி என்று இருக்கிறது. அது தவிர இவருக்கு திருச்சி சிவா என்ன ஸ்டாலினோட பெரிய ஆயிடுவாரா? வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டா அவர் கட்சியில ஒண்ணு வாண்டாமா? ஐயா மு.க. கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது NVN சோமு போன்றவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது தேசிய கொடி காப்பி வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இவர் தேசிய கொடி போட்டு போவாரா வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டா? இதெல்லாம் மு.க. ஸ்டாலின் எதிர்கொண்ட கருத்துகள். இருப்பினும் திமுக ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று தான் பாஜக நினைக்கிறது. காரணம், ராஜ்நாத் சிங் அவர்கள் மு.க. ஸ்டாலின் பேசிய பிறகு பிரதமரிடம் சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. திருச்சி சிவா நல்ல கேண்டிடேட். ஆனால் இந்தி கூட்டணி ராகுல் காந்தி ஒத்துக்கொள்வாரா? அவரை மற்ற சரத்பவார் ஒத்துக்கொள்வாரா? தெரியாது. மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் திருச்சி சிவாவை ஏற்பார்களா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. உறுதியான தகவல் வெளிவரட்டும். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு ராஜகோபாலன்.